மேஷராசி அன்பர்களே, இறைவன் அருளால எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும். இந்த மாசத்திலிருந்து சனி விரயஸ்தானத்துக்கு வராரு. அதாவது 12வது வீட்டுக்கு வராரு. இதனால உங்களுக்கு 7.5 சனியிலையும் விரயச்சனி ஸ்டார்ட் ஆகுது. இதுக்காக ஒன்னும் பயப்பட வேண்டாம். ஒவ்வொரு விஷயத்திலையும் யோசித்து செயல்பட்டாலே போதும், சமாளிச்சிடுவீங்க. வீண் செலவுகள் நிறைய வரும். முடிஞ்ச வரைக்கும் சிக்கனமா இருக்க பாருங்க. தேவையில்லாத பயணம், தேவையில்லாத அலைச்சல், பதட்டம், ஸ்ட்ரெஸ் இது எல்லாமே இருக்கும். உடம்ப பத்திரமா பாத்துக்குங்க. என்னடா இது மிரட்டுறாங்களேன்னு நினைக்க வேண்டாம். நாங்க மிரட்டல, கவனமா இருக்க சொல்றோம், அவ்வளவுதான். குடும்பத்துல எல்லாரையும் அனுசரிச்சு போங்க. என்ன செய்யறது, இல்லைன்னா சண்டை வருமே. புதுசா தொழில் ஏதாவது ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்க கொஞ்ச காலம் தள்ளி வைக்கலாம். இல்ல பண்ண வேண்டிய கட்டாயம்னா உங்க பேர்ல ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். குடும்பத்துல யாருக்கு நேரம் நல்லா இருக்கோ அவங்க பேர்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. படிக்கிற மாணவ பசங்க கவனமா படிக்கணும். விளையாட்டுத்தனமா இருக்காதீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஒர்க் லோடு ரொம்பவே அதிகமா இருக்கும். என்ன அதிகமா டயர்ட் ஆகும், மத்தபடி வேலையெல்லாம் பாதிக்காது. அரசியல்வாதிகள் நிறைய சிக்கல்களை சந்திப்பீங்க, கவனமா இருங்க. விவசாயத்துல லாபம் இருக்கும், ஆனா பருவத்துல பயிர் செஞ்சு அறுவடை பண்ண சிரமப்படுவீங்க. 3 மாசத்துக்கு ஒரு தரமாவது குல தெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர ட்ரை பண்ணுங்க. முருகப்பெருமான தவறாம வழிபடுங்க, போதும். அட, இது எதுவும் முடியலையா? அடிக்கடி சரவண பவன்னு முருகப்பெருமான நினைச்சு சொல்லுங்க, இது முடியும். இல்லையா, உங்களது குல தெய்வ அருளால் குடும்பம் செழிக்க வேண்டும் என்று நமது ஓம் தமிழ் காலண்டர் நிறுவனம் மனதார வாழ்த்துகிறது. வாழ்க வளமுடன்.